வணக்கம்டா மாப்ள. ஹலோ கைஸ், ரீசென்ட்லி தான் 71st நேஷனல் ஃபிலிம் அவார்டு செரிமனி நடந்துருச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசர்விங் ஆக்டராகவும் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஆக்டர்னா MS பாஸ்கர் சார் அவர்கள் தான். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே அவரோட ஃபஸ்ட் நேஷனல் அவார்டு அவர் வின் பண்ணியிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றியும் அண்ட் அவரோட ஜேர்னி பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நேஷனல் இருக்கும். அண்ட் திஸ் லேசி ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, MS பாஸ்கர் சார் இன்னைக்கு இந்த பேர் சொல்லவே ஆக்டராக கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்லை ஒரு மெத்தட் ஆக்டர் ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா மனுஷன் இந்த கேரக்டரை வாழ்ந்துருவார்னு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. பட் இப்படி இருக்கக்கூடிய இந்த மனுஷன் ஸ்டார்டிங்கில் இவரோட கேரியரை ஆக்டிங்லாம் ஆரம்பிச்சாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இவரோட ஜேர்னி எப்படி பிகின் ஆச்சு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, MS பாஸ்கர் சார் இவர் வந்து புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கூடிய முத்துப்பேட்டை அப்படிங்கிற ஒரு டவுனில் தான் பிறக்கிறாரு. ஸோ அதை பிறந்தவர் அப்படிங்கிறனால அவர் பேர் கூட அதை ஆட் பண்ணிக்கிறாரு. ஸோ இவரோட ஃபுல் நேம்ங்கிறது முத்துப்பேட்டி சோமு பாஸ்கர் அப்படிங்கிறது தான். ஸோ இவரோட கெரியர் பிகினிங்கில் வந்து நுங்கம்பாக்கம் பாய்ஸ் கொண்டாட அப்படிங்கிற ஒரு ட்ரூப் கூட தான் இருக்காது. அது வந்து சொசைட்டி ஃபார் நியூ ட்ராமா அப்படிங்கிற ஒரு ட்ரூப்ஸ் கீழே வரும். ஸோ அந்த ட்ரூப்ல சேர்ந்து நிறைய ட்ராமா ஒர்க்ஸ்லாம் தேட்டர் பிளேஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் 1977 ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தூர்தர்ஷனில் ஜாயின் பண்ணி ஒரு விழுதுகள் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் தெரியுமா, அந்த சீரிஸில் இன்க்ளூட் பண்ணி ஒரு அப்பியரன்ஸுமே கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வேலையை எடுத்து கடைசியில் 1986 ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக அவரோட கேரியரை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வராரு. அதே மாதிரி 1987 ஒரு ஆக்டிங்கான கேரியருமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அதுக்கு பின்னாடி வரும். முதல்ல இந்த டப்பிங் வந்துட்டிங்கன்னா சன் டிவி வந்து இங்கிலீஷ் படத்தை தமிழ் டப்பிங் போடுவாங்க. அதே மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இந்த தெலுங்கு படத்தை தமிழ் டப் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த இடத்துலையுமே நம்ம MS பாஸ்கர் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கேயுமே ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்ட சில படங்கள் சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் வரக்கூடிய ஜே.ஜோனா ஜேம்ஸ் கேரக்டர் இருக்கும், அதாவது J.K. சிம்மன்ஸ் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கான தமிழ் டப்பிங் நம்ம MS பாஸ்கர் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரே ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாரு, எனக்கு இருந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் அந்த கேரக்டர் டைலாக்காக வச்சிருந்தாரு. இவன் மூஞ்சி போட்டு அதில் தேய்க்க சொல்லு. ஒன்றும் இல்லாமல் சசங் ராம்சன் எல்லாருக்குமே ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் மார்கன் ஃப்ரீமனோட கேரக்டருக்கு இவர் தான் தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பாரு. அதில் டைலாக்ல வரக்கூடிய மாடுலேஷன் முதல் கொண்டு வாய்ஸ்லேயே மனுஷன் பண்ணியிருந்திருப்பாரு. இதையும் தாண்டி இன்னும் ஃபேமிலியராக சொல்லணும்னா தி பேட் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தோட சீக்குவல் வந்திருக்கும். அந்த சீக்குவலுக்கு நம்ம வில் ஸ்மித்தோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். அவருக்கு நம்ம MS பாஸ்கர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. பட் பார்ட் 3க்கு அவர் ரிட்டர்ன் ஆகலை. பட் தம் அடிக்கிற பழக்கம் உண்டா? இல்ல அங்கிள். எதுக்குடா என் பொண்ணை கூட்டிட்டு போறா? அவளுக்கு போதை மருந்து கொடுக்கவா? யார்கிட்ட வீரத்தை குமாரா? ஓகே, 1987 தான் அவருக்கு நடிக்கிறதுக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குது. அதான் நம்ம விசு சாரோட டைரக்ஷன் ரிலீஸ் ஆன திருமதி ஒரு வெகுமதிங்கிற மூவி. அது ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சீரிஸ்லாம் வந்திருப்பாரு. தூர்தர்ஷன் ரிலீஸ் ஆனால் 1992 ஓடிட்டு இருந்த நாம் குடும்பமாக இருக்கட்டும், விழுதுகளாக இருக்கட்டும், அண்ட் லேட்டராக வந்த கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் 2000 சன் டிவியில் ரிலீஸ் ஆன சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் ஒரு மேஜர் ரோலே எடுத்து ப்ளே பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மூவிஸை சொல்லணும், ஏகப்பட்ட மூவிஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு மூவி எங்களை நான் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் நிறைய பேர்கிட்ட ஒரு ஃபேமஸாக ரீச் ஆனது அங்கே தான் நினைக்கிற பட வகையில் சொல்லுவாங்க. மாறி மாதிரி பண்ணாலும் மக்கள் மத்தியில் ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஃபிட் பண்ண ஒரு படம் தான் 2007 ரிலீஸ் ஆன மொழி படம் சொல்லலாம். ஸோ அந்த மொழி படத்தில் அவரோட ஆக்டிங், அதாவது ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டராகவே மனசை வாழ்ந்திருப்பாரு அப்படி சொல்லலாம். முக்கியமாக அந்த படத்தில் வந்து நம்ம பிருத்திவிராஜ் சார் கிட்ட போய் என் பையனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா, போய் பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸில் மனசு ஆக்டிங்காகவும் டப்பிங்காகவும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. ரீசென்ட்லி தான் அவர் வந்து அந்த டப்பிங் பின்னாடி இருந்த ஒரு சின்ன சீக்ரெட் வந்து பிரேக் பண்ணியிருப்பாரு. இட்லி ஒரு 2-3 நாள் நான் தூங்காமலே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ தூக்க கலக்கத்திலே வந்து அந்த சீக்வன்ஸ்க்கான அந்த டப்பிங்கை பேசி முடித்தேன். ஸோ அதுதான் அந்த இடத்துக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு டெடிக்கேட்டடான ஒர்க்கராக தான் MS பாஸ்கர் இருக்காரு. அதுக்கப்புறம் 2010 இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துடும். அதில் மனசு வந்து ஆத்திரிகேஸ் அப்படின்னு சொல்லி ட்ரைவலோட ஒரு லீடர் வந்திருப்பாரு. ஸோ அவங்க பேசுறதுக்கு ஒரு ஜிப்ரிஸ் லாங்குவேஜ் ஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை டேரக்டர் இருந்த சிம்புதேவன் வந்து சார் நீங்கள் இப்போ இங்கெல்லாம் பேசிட்டீங்க, ஆனால் டப்பிங்கை நீங்கள் சிக்குவீங்க பாருங்கன்னு சவாலே விட்டாரு. பட் எந்த ஒரு வார்த்தையும் அங்கே என்ன பேசணும்னா அது ஒரு வார்த்தை கூட மாற்றாம டப்பிங்கில் பெர்ஃபெக்டாக பேசி கொடுத்துருக்காரு. இவங்க அம்மா கொடுத்த போல அவங்க கேட்க போறோம், அவங்க அம்மா கொடுத்த போல நீ கேட்க போற. பட் இவ்வளோ டேலண்டட், இவ்வளோ டெடிக்கேஷன் இருக்கிறதாலும் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு வாய்ப்பு தேடி போகிற இடத்துல இந்த டேலண்ட் டெடிக்கேஷன்லாம் பார்த்துட்டுமே கூட ஏகப்பட்ட பேர் இருக்கு வாய்ப்பே கொடுக்கவே இல்லை. ஸோ அதில் ஏகப்பட்ட கசப்பான சம்பவங்கள் நடக்கதான் செஞ்சிருக்கு. அதில் முக்கியமான ஒரு சம்பவத்தை இவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. நான் வந்து தரையில் படுத்து தவழ்ந்து போகாத குறையாக போய் நான் வந்து சான்ஸ் கேட்குறேன். ஒரு ஸ்டோர் பேரை சொல்லி அந்த ஸ்டோர் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஸ்டோர் மாடியில் ஏதாவது ஆஃபீஸ் இருக்கு போட்டிருக்கு, இந்த ஸ்டோரில் போய் ஒரு 1/2 கிலோ சான்ஸ் வேணும்னு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போகணும். ஸோ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இவ்வளோ டெடிக்கேஷன் இருந்தும் டேலண்ட் இருந்தும் அதை மதிக்காமல் அவரை கலாய்ச்சி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க. பட் இன்னைக்கு மனுஷன் சினிமாவோட ஆல்ரவுண்டரை மாற்றி அவரோட நடிப்புக்காக நேஷனல் அவார்டையே வின் பண்ணியிருக்காரு. நான் ஏன் வந்து அவரோட சினிமாவோட ஆல்ரவுண்டர்னு சொல்லுங்கன்னா, அவர் நீங்கள் இன்னைக்கு போய் சார் நீங்கள் தான் அந்த படத்தோட ஹீரோன்னு சொன்னீங்கன்னா அந்த கேரக்டர் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாரு. நாளைக்கு நீங்கள் வில்லன் கேரக்டர் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையுமே அவர் பெர்ஃபெக்டாக பண்ணுவார். நாளைக்கு போய் நீங்கள் காமெடி ரோல் பண்ணுறீங்கன்னா அதையும் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருப்பாரு. நீங்கள் என்ன ரோல் எதை கொடுத்தாலும் அது அந்த கேரக்டராகவே வாழ்ந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஆக்டராக தான் நீங்கள் திகழ்ந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் தான் MS பாஸ்கர் சார் இருக்கு.
ஃபிலிமோகிராஃபர் கிட்டத்தட்ட 200+ மூவிஸ் பண்ணியிருப்பாரு. இது வந்து நீங்கள் விக்கிபீடியாவில் அந்த மூவிஸோட லிஸ்ட் இருக்குது, டைம் கிடச்சா செக் பண்ணி பாருங்கள். நான் எண்ணிட்டு தான் சொல்கிறேன், 200+ மூவிஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த 200+ மூவிஸில் மூவிஸ் எப்படி வேணா இருக்கட்டும், பட் மனுஷன் அவரோட ஆக்டிங்கை அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நியாயம் சேர்க்கும் வகையில் தான் பண்ணியிருப்பாருங்கிறத என்னால் ஷுர் ஷார்ட்டாக சொல்ல முடியும். இது வந்து எனக்கு பிடிச்ச நிறைய படங்கள்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். 2019 துப்பாக்கி முனைன்னு ஒரு படம் வந்திருக்கும். ஸோ இந்த துப்பாக்கி முனை படங்கிறது விக்ரம் பிரபு படம் மாதிரி நினச்சிட்டு போனேன். ஆனால் அந்த படத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த படத்தோட உண்மையான வில்லனே MS பாஸ்கர் தான். கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணதே விக்ரம் பிரபு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ரோலை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. கிளைமேக்ஸில் ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்து நிற்கும் போது அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் ஒரு பதில் கொடுப்பாரு. அதை எமோஷ்னலாக கலந்து ஒரு மாதிரி வாய்ஸ் டோனில் கொடுப்பாரு இல்லையா, அந்த வாய்ஸ் டோன் கொண்டு அந்த டப்பிங்கில் எடுத்து பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்துருப்பாருங்கிறத இவர் தான் சொல்றதுக்கு போயிருப்பான்னு சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி 8 தோட்டாக்கள் ஒரு படம் வந்திருக்கும். அதுலேயுமே ஒரு சின்ன மோனோலாக் சீக்வன்ஸ் மாதிரி நம்ம ஹீரோ கூட கான்வர்சேஷன் பண்ண கூட ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவரோட ஆக்டிங் இருந்து 8 தோட்டாக்கல்ல ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாகவே எனக்கு அமைஞ்சிருக்கும். இந்த பிருந்தாவனம் ஒரு படம் வந்திருக்கும். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த படத்தில் அவரோட கேரக்டர் கொஞ்சம் காமெடி தான் ரோல் பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு சீரியஸாக இருந்திருக்க மாட்டார். பட் ஒரு கட்டத்தில் விவேக் சாருக்கு இவருக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதில் ஒரு ஜஸ்ட் ஸ்பிளிட் செகண்ட்ஸ் தான் காமெடியிலிருந்து அப்படியே அந்த சீனை எமோஷனலாக மாற்றுவார். அதெல்லாம் MS பாஸ்கரால் மட்டும் தான் புல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் செகண்டில் அந்த சீக்வன்ஸே மாற்றிருப்பாரு, ஃப்ரம் காமெடி டு எமோஷனல் சொல்லிட்டு. ஒரு படத்தில் அவர் சொல்லியிருப்பாரு, உள்ளே கமல் வெளியே ரஜினி 2 கலந்த கலவை தான் நான் ஆஸ்கார் வாங்க துடிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காமெடிலாம் கிடையாது, அவர் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு உண்மையான வேர்ட்ஸ் தான் அந்த விட பார்க்குறேன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வந்து எப்போ அவருக்கான டிசர்விங்கான அவார்டு கிடைக்கும், ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஃபைனலி அந்த மனுஷன் ஒரு ஆக்டிங்காக நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. சினிமா என்னை ஏமாத்தாது, அப்படின்னு நம்புற தம்பி. ஆரம்பத்தினால பட்டினி கிடந்தா அது வாங்கி கொடுத்துட மாட்டேன். ஓகே, வீடியோ ஃபைனலுக்கு வந்துச்சு. நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ MS பாஸ்கர் சாருக்கு வந்து அந்த நேஷனல் அவார்டு கிடைச்சதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சிருந்தேன். அதில் சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அவர் நடிச்சு எனக்கு பிடிச்ச ஆக்டிங் அண்ட் அவரோட மூவிஸும் நான் சில தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரோட ஆக்டிங் மூவிஸ் உங்களுக்கு சில வேறு ஏதாவது பிடிச்சிருந்துருக்கலாம். அது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வழக்கமாக சொல்கிறதா இந்த வீடியோஸில் ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஃப்ளாஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க. அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறதா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டிஸ்கஸ் சந்திக்கிறேன். பாய். சாகாவரம் போல் சுகமுண்டோ, தீரா கதையை கேட்பாருண்டோ.